Hi, welcome to holisticinvestment.in. SIP versus mutual fund. SIPல இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா இல்லை ரெண்டத்துல எது பெட்டர்? முக்கியமாக எஸ்ஐபிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது ஒரு முதலீடு வாகனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மொத்த கான்ட்ரிபியூஷனை தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொத்த கான்ட்ரிபியூஷனுமே அவங்க நம்ம எந்த மாதிரி ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஸ்டாக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்ததாக கூட இருக்கலாம். ஸோ இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பீப்புள், அதில் என்ன அந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மொத்தமாக நல்லா தெரிஞ்சிருக்கணும், நம்ம அதை பற்றி வந்து ரொம்ப அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறதா இருக்கட்டும், செல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, இப்போ பண்ணால் என்ன கரெக்டாக இருக்கும்னு எல்லாமே வந்து அவங்க அப் டு டேட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்காக அவங்க அதை ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து இதை பற்றி எந்த விஷயத்துலையும் கவலைப்பட தேவையில்ல. செகண்ட் வந்து டைவர்சிஃபிகேஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டாக்ஸாக இருந்தாலுமே ஒரே ஒரு ஸ்டாக்ஸில் மட்டும் போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு சிங்கிள் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம வந்து நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ வெவ்வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் வந்து புவராக பர்ஃபார்ம் பண்ணாலுமே மற்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ நம்மளோட ரிஸ்கோட இம்பேக்ட் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. தேர்ட் வந்து வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ். ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. லைக் நம்ம ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கலாம், இல்லை நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பொறுத்ததுக்கு கூட நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. லைக் நம்மளுக்கு ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நம்ம வந்து ஒன்லி வந்து நமக்கு ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குது, நம்ம ஸ்டாக் பேஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியும் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது. இல்லை நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா டெப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இல்லை நான் ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஓகே நான் இவ்வளோ அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் பட் இந்த அளவுக்கு எனக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படி நம்ம வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ரெண்டுமே மிக்ஸாக இருக்கிற ஃபண்ட்ஸில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபோர்த், பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத். ஹிஸ்டாரிக்லி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து பொட்டன்ஷியலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கு. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது தான். அதில் நம்பர் 1 என்னென்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பொறுத்து தான் அது நம்மளோட ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி வெவ்வேறு இடத்துல வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் ஒரே இடத்துல போடாமல் நம்மளோட ஃபண்டை நம்ம வெவ்வேறு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு சின்ன ரிஸ்க் அதில் எப்போவுமே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா மார்க்கெட் பொறுத்து தான் நம்மளோட ஃபண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதும் இருக்குது. செகண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹை க்ரோத் பொட்டன்ஷியலை ஃபோக்கஸ் ஆகி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஸ்டார்டிங் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தோடனே அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசனாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு நம்ம யோசிக்கிறது. இப்போ எஸ்ஐபின்றது ஒரு பிரிக் பை பிரிக் அப்ரோச்னு சொல்லலாம். ஸோ பேசிக்லி எஸ்ஐபியோட ஃபுல் ஃபார்மே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸடாக மந்த்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ எந்த டைமில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நம்மளோட ஃபினான்ஷியல் வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒவ்வொரு கல்லாக செங்கலாக நம்ம வந்து வீடு கட்டுற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் வந்து எஸ்ஐபியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஐபி மூலமாக அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஆல். எஸ்ஐபி நம்ம சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் 500 ருபீஸ்லேருந்தே நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி 500 கூட நீங்கள் ஒரு ஃபண்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹையாக இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்களோ அது உங்கள் இஷ்டம். பட் நீங்கள் மினிமமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ இருக்குது எனக்கு இப்போது இவ்வளோ தான் பண்ண முடியும்னா
உங்களுக்காக எஸ்ஐபி வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு லிமிடெட் ஃபண்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்க, லிமிடெட் ஃபண்ட்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து எஸ்ஐபி மூலமாக கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. எஸ்ஐபி வந்து நம்மளுக்கு ஒரு ரெகுலராக சேவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட ஒரு ஹேபிட்டை ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம செட் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணியிருக்க ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதம் நம்ம தேவையில்லாத ஏதாவது செலவு பண்ணுறதா இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் ஆனதுனால நம்ம செலவு பண்ணாமல், அந்த மாதிரி தேவையில்லாமல் செலவு பண்ண அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் மெயின் அண்ட் வெரி பவர்ஃபுல் பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ரெகுலர் இன்டர்வலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, எப்போ மார்க்கெட் லோவாக இருக்கோ அந்த டைமில் நம்மளால் நிறைய யூனிட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மார்க்கெட் ஹையாக இருக்கும்போது நம்மளால் கம்மி யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது வந்து அந்த காஸ்ட் பர் யூனிட்டை வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். இதே லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோது அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் நம்ம மந்த்லி பண்ணுறதுனால அந்த டைம் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதை அட்வான்டேஜ் எடுத்து நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும். பட் எஸ்ஐபிலையுமே சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைம் ஹாரிசான். எஸ்ஐபி நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இது பெஸ்ட் சூட்டபிளான ஒரு விஷயமா சொல்ல முடியாது. எஸ்ஐபி லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு தான் ரொம்ப பெஸ்ட் சூட்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் தான் காம்பவுண்டிங்காக இருக்கட்டும், ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து லாங் டைம் பண்ணும்போது தான் ட்ரூலி ஷைன் ஆகி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து மாடரேட் ரிட்டர்ன்ஸ். இது வந்து பொட்டன்ஷியலி இப்போ நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ பொட்டன்ஷியலி ஒரு லம்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஸ்லைட்லி அதை விட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் டைமிங்கை பொறுத்து தான் எல்லாமே. ஏன்னா மார்க்கெட் டைமிங்கை வந்து நம்ம ஒரு 100% ஷூரிட்டியோட எப்போவுமே வந்து டைம் பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் எஸ்ஐபி, இதில் எது பெட்டர், இதில் எது இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெக்டாக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது ஏஎம்சிஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுற ப்ரொஃபஷ்னலி மேனேஜ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். அவங்க மேனேஜ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸை தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏஎம்சிஸோட எய்மே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரோட மணியை வந்து நிறைய ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கோல்டு இல்லைனா வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வெல்த்தை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ண இருக்கிறது தான் அவங்களோட எய்ம். ஸோ ஒரு கன்வீனியன்ட் வே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். லைக் நம்மளே போயிட்டு நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. எல்லாத்துலேயும் இப்போ ஸ்டாக்ஸ், கோல்டு, பாண்டுன்னு ஒரே இடத்துல பண்ணணும். மோஸ்ட்லி பண்ணால் ஒரு விஷயத்தில் பண்ணுவோம், இல்லை அதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். பட் இவங்க வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக வச்சுருப்பாங்க. எல்லாமே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு வந்து மேனேஜ் பண்ணி நம்மளுக்காக இன்வெஸ்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்வீனியன்ட் வேன்னு சொல்லலாம் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து எப்படி எஸ்ஐபியோட கம்பேர் பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது எஸ்ஐபிட்ட எப்படி கம்பேர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபின்றது நான் சொன்ன மாதிரி அது ஒரு டெக்னிக் தான். ஆனால் அது ரொம்ப வெர்சடைல் டெக்னிக்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எஸ்ஐபி வந்து ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குன்னு கிடையாது. நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸும் அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஈவன் கோல்டு கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எஸ்ஐபின்ற டெக்னிக் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்மளால் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எஸ்ஐபிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி இருக்க டேபிளை நீங்கள் ஒரு தடவை வந்து வீடியோ பாஸ் பண்ணி நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணி ஸோ எஸ்பெஷலி இப்போ ஏன் வந்து எஸ்ஐபின்றது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே மோஸ்ட்லி எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஏன் எஸ்ஐபி மூலயமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கனரா ப்ளூ சிப் ஃபண்ட் ஓகேவா, அந்த ஃபண்டில் வந்துட்டு நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 1 lakh. அந்த டைமில் அதோட என்ஏவி இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது அந்த 1 lakh வந்து 80,000 மாறிடுது அந்த டைம் என்ஏவி. ஸோ நீங்கள் அப்போ 80,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாமே, நம்ம 1 lakh இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்க சான்சஸ் இருக்குது. பட் இதே நீங்கள் எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10,000 அந்த மாதிரி தான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது அந்த மணியில் எவ்வளோ யூனிட்ஸ் நீங்கள் அந்த டைமில் வாங்க முடியுமோ என்ஏவி நீங்கள் அப்படி வாங்கிப்பீங்க. ஸோ அந்தந்த மந்தில் எவ்வளோ என்ஏவி இருக்கோ அந்தந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மந்த் போனாலும் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒன்று கான்செப்ட் இருக்குது. அதனால தான் வந்து எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களால் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை பெட்டராக அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியும். ஸோ எது பெட்டர், மியூச்சுவல் ஃபண்டாக எஸ்ஐபி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே பெட்டர் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எஸ்ஐபின்றது நான் சொன்னது வந்து ஆல்ரெடி
மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் மட்டும்தான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுதான். ஸோ நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கம்பைன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டோட சேஃபரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் இதை விட இது சேஃப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேஃப்டி வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு சூஸ் பண்ணுறோம், நம்மளோட ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி அந்த ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேஃப்டியை நம்மளால் கணிக்க முடியும். மற்றபடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எஸ்ஐபி மூலியமான்றது ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்காக ஒரு சேஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக அது சேஃப்டியை கேரண்டி பண்ணோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்றது நிறைய ப்ரொஃபஷ்னலாக மேனேஜ் பண்ணியிருக்கிற டைவர்ஸ்டு போர்ட்ஃபோலியோஸ்க்கு ஆக்சஸ் நம்மளுக்கு கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே எஸ்ஐபி மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச் நம்மளுக்கு வரும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கட்டும், ஒரு சேவிங்ஸ் ஒரு ஹேபிட் கல்டிவேட் பண்ணுறதுல இருக்கும். ப்ளஸ் அதில் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக வரும். ஸோ எப்படி எஸ்ஐபிஸ் ஒர்க் ஆகுது, எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் இன்னும் சீக்கிரமாக அண்ட் ஸ்மார்ட் வேல வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் பிடிச்சிருக்கு, நீங்கள் இதை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்க டீட்டெயிலாக அப்படின்னா இதை பற்றின ஒரு பிளாக் போஸ்ட் வந்து எங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியலி ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா எங்கள் வீடியோக்கு லைக் போட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க நீங்கள் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒரு 1-on-1 ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.